மாப்பிள இன்னைக்கு சுதா கிட்ட எவ்வளவோ சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அதனால நீங்க உனக்கு வேலையே இருந்தாலும் லீவ் போட்டுட்டு என் கூட நீ வந்தே ஆகணும். என்ன மச்சான், மத்த பசங்க பண்ண மாதிரி நீயும் பண்ணலான்னு என்ன கூப்பிடுறியா? மத்த பசங்க மாதிரியா? எனக்கு புரியலடா. இல்லடா, எனக்கும் உங்க வயசு தான் ஆகுது. ஆனா பார்க்க அசிங்கமா வயசான மாதிரி தெரியறேன். ஸோ உங்க கூட என்னை கூட்டு போனீங்கன்னா நீங்க ஹேண்ட்ஸமா தெரிவிங்க. உங்க லவ் இம்மீடியட்டா சக்சஸ் ஆகும். இந்த லாஜிக்கை தான் அவனுங்க யூஸ் பண்ணானுங்க. அதே லாஜிக்க நீ யூஸ் பண்ணுவியான்னு தான் கேட்டேன்டா. என்ன இவ்வளவு கேவலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லடா. மத்தவன் வேணா உன்னை அப்படி ட்ரீட் பண்ணலாம், ஆனா நான் அதுக்காக உன்னை கூப்பிடலடா. ஒருவேளை அவன் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ஃப்ரெண்ட் எனக்கா நீ இருப்பில்ல, அப்ப என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும்டா. நீ இல்லைனாலும் பரவாயில்ல போடி, கடைசி என் ஃப்ரெண்டு என் கூட எனக்காக இருப்பான்னு அவகிட்ட சொல்லிட்டு அவ மூலமா ஏற்பட்ட லவ் ஃபீல் இருப்பேன்னா உன் மூலமா தீர்த்துக்கிட்டு இருந்துட மாட்டேன். அதுக்காக தான்டா நான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ அவளை விட என்ன மோசமா ஹர்ட் பண்ற. அண்ணா ஒரு டீ. ஹாய் சுதா, நான் வாசுவோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு எங்களை தெரியும் நம்புறேன். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க அங்கிள். உங்க 2 பேரும் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் மாச கணக்கா ஃபாலோ பண்ணிருக்கீங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி நான் வயசானவன்லாம் இல்ல. அண்ட் இப்ப அது விஷயம் இல்ல. என் ஃப்ரெண்டு வாசு உங்களை லவ் பண்றான், அதுதான் விஷயம். லவ் பண்றவரு ஏன் அவரா வந்து லவ் சொல்ல மாட்டாரா? ஏன் அந்த அளவு கூட தைரியம் இல்லாத ஆளா அவன் ஃப்ரெண்டு? அச்சோ, அப்படிலாம் இல்லைங்க. அவன் நல்ல தைரியமான ஆள் தான். இன்னைக்கு உங்ககிட்ட அவனா வந்து லவ் சொல்லலாம் தான் பிளான். ஆனா நான் தான் அவனை தடுத்து நிறுத்திட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும். அவன் எதுக்காகவும் யாராலையும் ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவனை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுட்டேன். புரியல. சிம்பிளுங்க. நீங்க அவனை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அவனே ஸ்ட்ரைட்டா வந்து உங்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணி தருவேன். ஒருவேளை லவ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அவனோட லவ் உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்து நிறுத்தி வைப்பேன். நீங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே நான் அவனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு உண்மையை சொல்லவா? ஒருவேளை அவன் ஃப்ரெண்டே வந்து என்கிட்ட லவ் சொல்லியிருந்தாலும் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். நீ ஏன் வந்து அவர் லவ் பண்றேன்னு சொன்னதுனால தான் அவர் லவ்வ நான் இமிடியட்டா அக்செப்ட் பண்றேன். அது ஏன் தெரியுமா? ஏன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களே இவ்வளவு நல்லவரா இருக்கிறப்போ உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா நல்லவரா தாங்க இருப்பாங்க. அது ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருக்க நம்பிக்கை. அவரை என்கிட்ட வந்து லவ் சொல்ல சொல்லுங்க. நான் ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி. சரி, நான் வரேன். அண்ணா சொல்லுமா. நீங்க சின்ன ஏஜ்னு தெரியாம நான் உங்களை அங்கிள்னு சொல்லிட்டேன். சாரிண்ணா. இட்ஸ் ஓகேம்மா. என் ஜெனடிக் அந்த மாதிரி. என் ஏஜ் குரூப்ல என் ஃபேமிலியில எல்லாம் இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் நானும் கூப்பிட்டுருக்கேன். நீ நான் அங்கிள்னு கூப்பிட்டதுல எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. இவன் வாசுவை தவிர என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. இப்ப புரியுதா அவனுக்காக நான் ஏன் இவ்வளவு மெனக்கெட்டுறேன்னு? அவன் நான் ஒரு விஷயத்துல கூட ஹர்ட் ஆயிடக்கூடாது எல்லாம் பார்த்து பண்ணுவான். ஸோ அவன் என்ன நல்லா பாத்துக்கிறத விட உங்க நல்லா பாத்துப்பான். நம்பி வாங்க. செப்பறேன். சரிண்ணா. குணா, சொல்லுமா. என் அண்ணன் பொண்ணை பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாமா? அம்மா, போன தடவை பொண்ணு பார்த்துட்டு வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இனிமே பொண்ணு கல்யாணம் இதை பத்தி எதுவுமே பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னது புரியாதா? ஏமா அப்படி என்ன கஷ்டப்படுத்துற? நானா உன்னை கஷ்டப்படுத்துறேன்? இப்ப நீ பண்ணிட்டு இருக்க இதுக்கு பேர் என்னடா? எனக்கும் ஒரு அம்மாவா என் பேர குழந்தைய பாக்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஆசை தானே. தயவுசெய்து புரிஞ்சுக்கடா. அம்மா, உனக்கு இருக்கிறது சாதாரண ஆசை இல்ல, நீ படுறது ரொம்ப பெரிய பேராசை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஆமா, பேரப்புள்ளைய பாக்கணும்ன்றியே. பேரப்புள்ள வளர்ந்தா எப்படி இருப்பான் தெரியுமா? அதோ 25 வயசுல 35-40 வயசு மாதிரி இருக்கேன்ல, இப்படிதான் இருப்பான். அம்மா, இந்த வலியெல்லாம் அவன் அனுபவிக்கும் போது உன்கிட்ட அவன் சொல்ல மாட்டான். என்கிட்ட வந்துட்டு இவ்வளவு வலியை அனுபவிச்ச நீ என்ன ஏன்டா பெத்தன்னு என்னைய திட்டி அவன் தான் வந்து போவான். அவன் எதுக்கு நான் வந்து போறான்? நான் உன்னை வளர்த்த மாதிரி உன் பையனை நீ வளடா. அம்மா, காக்காக்கு அதோட குஞ்சு பொன் குஞ்சம் அழகா இருக்குமா. இப்ப நான் பேசுறது என்ன பத்தியும் உன்னை பத்தியும் இல்லம்மா, என்ன பத்தியும் என் பையனை பத்தியும் இல்ல.
இந்த பிரச்சனையால இந்த சமுதாயத்துல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என் பையன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கறத பத்தி ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. இந்த கதையெல்லாம் உன் பையனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியுமாடா? சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. அப்பயாவது நாங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியட்டும். தெரிஞ்சு எங்களை மாதிரி ஆளுங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கட்டும். புடிங்க. ஹலோ குணா, நான் தான் சதா. உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓ, பிராங்க் பண்றீங்களா? இன்னைக்கு நான் உங்க கூட விளையாடுற மூட்ல இல்ல. ஏன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நேற்று ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஓகே ஆனதான் நான் ஓகே ஆவேன். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த ஷோ அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்போ ஓகே ஆயிடுவேன். நான் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவேன். ஆனா என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? கொய்யால லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பிராங்க் ஷோ நான் கேக்குறேன். மவனே, என்ன மட்டும் இப்ப நீ கல்யாணம் பண்ணல, உன்னை கொன்றுவேன். பார்த்துட்டேன், கேமராவும் இல்லை, வேலை பார்த்து அடியும் இல்லை. அப்படியே அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா? அப்போ என் ட்ரூ லவோட பைத்தியத்தை காமிச்சிட வேண்டியதுதான். இப்ப மட்டும் நீ என்ன இங்க கல்யாணம் பண்ணல, மவனே நீயே குத்தி கொலை பண்ணிடுவேன். அப்படி நான் எவ்வளவு சீரியஸா சின்சியரா பேசிட்டு இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? அப்போ என் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு இப்ப காமிக்கிறேன். என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் நீ அடம் முடிப்பான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வரப்பயே காயத்துக்கு மருந்தும் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ற? பயப்படாத, நான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானு பிஎஸ்சி படிச்ச நர்ஸ். உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளவு நேரம் நான் சொன்னது புரியலனாலும் பரவாயில்ல. கையில மார்க் வாங்கிமா உனக்கு புரியல? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யாரு, என் வயசு என்ன, நான் ஏன் இப்படி இருக்கேன், இதெல்லாம் ஏதாவது உனக்கு தெரியுமா? முழுசா தெரியாது, ஆனா ஓரளவுக்கு தெரியும். நேற்று அந்த டீ கடையில ஒரு பொண்ணுகிட்ட உன் ஃப்ரெண்டோட லவ்க்காக உட்காந்து பேசிட்டு இருந்தல, அப்போ நான் பக்கத்து டேபிள்ல தான் உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த மூமெண்ட்ல முடிவு பண்ணேன், நீதான் என் ஹஸ்பண்டா கிடைக்கணும்னு. நான் ஏன் லூஸ் தனமா உன் கை அறுத்தேன்னு தெரியுமா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் என்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் புருஷனா கிடைக்க கூடாதுன்னு ஒரு பொசசிவ்ல தான். ஆனா இந்த முடிவுக்கு வரதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்ன காரணம்? என் அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் அழகு பார்த்துதான் எங்க அம்மா அவரை கல்யாணம் பண்ணன்னு அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுல கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? பானு, உன் புருஷன் ரொம்ப அழகா இருக்காரு, அவர் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மத்தவங்க சொல்றது மட்டும்தான். ஆனா அந்த அழகு புருஷனால வீட்டுக்குள்ள அவங்க படாத கஷ்டம் இல்ல. அது என்னால வெளியவும் சொல்ல முடியாது, ஏன் உங்ககிட்டயும் சொல்ல முடியாது. இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அப்பா இப்பயும் அம்மாவை கஷ்டப்படுத்துறாங்களா? நீ அழகா எங்க அம்மா இப்ப எங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க தெரியுமா? என் புருஷனோட மனசு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அந்த அசிங்கமான மனசோட எல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, சந்தோஷமா வாழ்றதுக்கு முக அழகு முக்கியம் இல்ல, மனசு அழகா இருந்தா போதுன்னு. சோ அந்த அழகான மனசு நேத்து நான் உங்ககிட்ட பார்த்தேன். அப்போ நான் டிசைட் பண்ணேன், அந்த அழகான மனசையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. சரி, இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் வச்சு என்ன நல்லவன்னு முடிவு பண்ணது உனக்கு தப்பா தோணலையா? இல்லையே, ஏய் சத்தியமா எனக்கு அப்படி தோணல. ஏன் தெரியுமா? என்னையே இவ்வளவு நல்லா பாத்துக்கிறானா, அப்போ என்னை விட உன்னை எவ்வளவு நல்லா பாத்துப்பான், தைரியமா வா அப்படின்னு உன் ஃப்ரெண்டோட லவர் கிட்ட சொன்னல, அந்த பொண்ணு நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற, அப்ப நீ என்ன எப்படி பாத்துப்ப? சரி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு போகவா? நிஜமாவே பெண்ணெத்து குத்திடுவோம் உன்ன. ஏ பைத்தியக்காரி, இவ்வளவு நல்ல பொண்ணை நான் ஏன் திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்? ஊரறிய கல்யாணம் பண்ணி முறையா என் வீட்டுக்கு கூட்டு போகணுமா நான் அப்படி சொன்னேன். அப்போ இந்த பெண்ணு நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது. நான் வரேன். ஓய், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உன்னை சொட்டையம் முன்னாடி தான் கூப்பிடுவாங்க, பரவாயில்லையா? அந்த சொட்டியே நீ தானே? அப்போ ஓகே, உங்களோட பொண்டாட்டின்னு சொல்ற எந்த வார்த்தையா இருந்தாலுமே அது எனக்கு சந்தோஷம் தான்.
நீங்க குணாவோட ஃப்ரெண்ட் வாசு தானே? ஆமா. ஆனா நீங்க யாரு? நான் அவரோட பொண்டாட்டி. எனக்கு பொண்டாட்டியா? 2 நாள் தான் அவன் கூட பேசாம இருந்தேன், அதுக்குள்ள என்கிட்ட சொல்லாம கல்யாணமே பண்ணிக்கிட்டானா? இவ்வளவுதான் நீங்க அவரை புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு புரியக்கதான் இந்த பதிலே நான் சொன்னேனா? புரியல. உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு குணா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன்னு அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன விஷயம்னு தெரியாம கோவப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவப்பட்டா ஏன்டா? கஷ்டத்தை ஷேர் பண்ண மட்டும் நீ என் கூட இல்லடா, என் சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு நீ எனக்கு வேணும்டா. அவனை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கறக்காக நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டல. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? நீ எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டையாவது தா. என்னை பொறுத்தவரை அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட் தான். நான் உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹாய் சுதா, நான் வாசு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? மாப்பிள்ள, என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடா. நல்ல உறவுகளே வாழ்க்கைக்கு அழகு. ஆதலால் வாழ தேவையில்லை புற அழகு.